தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் மனைகள் யார்? 6ஆம் மனையான ரிஷபமனை, 8ஆம் மனையான கடகமனை, 12ஆம் மனையான விருச்சகமனை. இந்த 3 மனைகள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்த போகின்ற மனைகள். இதன் அதிபதிகளான சுக்கிரன், 8ஆம் அதிபதியான சந்திரன், 12ஆம் அதிபதியான செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். அப்ப தனுசு லக்னக்காரருக்கு இந்த சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் இதில் ஏதேனும் 2 கிரகங்களோ 3 கிரகங்களோ இணைந்து பரிவர்த்தனை பெற்று பார்வை பெற்று 6, 8, 12ஆம் இடங்களோட தொடர்பு கொண்டா அது விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாட்டாய் ஜாதகர் என்ன அனுபவிப்பார்? தனுசு லக்னக்காரர் வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில சிரமப்பட்டு கொண்டிருந்தவரை வாழ்க்கையை பொருளாதாரத்திலும் புகழும் மேம்படுத்தி கற்பனையும் என்னாத ஒரு பெரும் உயரத்தை அடைய செய்யும் எப்பொழுது தசைகள் வரும்பொழுது. ஆனால் இந்த விபரீத ராஜயோகத்தை ஜாதகர் முழுவதுமா வாழ்நாளில் அனுபவிப்பது கிடைச்சிருச்சு. கிடைத்ததை வைத்து அடுத்தடுத்து டெவலப் பண்ணணும். கிடைத்ததை வைத்து அந்த நேரத்தில் அனுபவித்து பிறகு இழக்கக்கூடாது. அந்த வகையில இந்த தனுசு லக்னக்காரருக்கு சுக்கிரன் வலுத்து நிகழக்கூடாது. சுக்கிரன் தான் வலுத்து இருக்கிறார். சந்திர செவ்வாயில உடன் இருக்கிறார்கள். சுக்கிரனுக்கு அதிக ஸ்தான பலன்னா அப்ப விபரீத ராஜயோகம் நிகழும். ஆனால் இறுதியில் ஜாதகர் சிரமப்படுவார். அப்ப சுக்கிரன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. சந்திர செவ்வாய்கள் வலுத்து நிகழ்ந்தால் தனுசு லக்னக்காரர் கடைசி வரைக்கும் இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாட்டாய் அந்த கௌரவ பெயர் புகழை தக்க வைத்துக் கொள்வார். தக்க வைத்துக் கொண்டு வாழ்க்கையிலே